சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மறுபடியும் வின்னிங் ட்ராக்கு திரும்பணும்னா அவங்க இந்த 2 விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு எதிராக. அந்த 2 விஷயம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். நடந்துட்டுருக்க ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் முதல் 7 மேட்ச் முடிவில் 4 மேட்ச் வெற்றி 3 மேட்ச் தோல்வி உட்பட 8 பாயிண்ட்ஸ் எடுத்து பாயிண்ட்ஸ் டேபிளில் 4வது இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கே டீம் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு இன்னும் மினிமம் அட்லீஸ்ட் 4 மேட்ச் வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. சிஎஸ்கே டீம் கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் 3 மேட்சஸ் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமாக 2 காரணங்கள் இருக்குது. அது என்னென்னா, இதில் முதல் காரணம்னா சிஎஸ்கே டீமோட நியூ பால் பவுலர்ஸ் தான். பவர் பிளேயில் சிஎஸ்கேவோட பவுலர்கள் கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் மொத்தமாக 2 விக்கெட்டை மட்டுமே வீழ்த்தியிருக்காங்க. சிஎஸ்கே டீமில் ரவீந்திர ஜடேஜா மற்றும் பத்திரனாவை தவிர மற்ற எல்லா பவுலருமே ஆல்மோஸ்ட் பவர் பிளேயில் பவுலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க யாருமே அந்த ஒரு விக்கெட்டை எடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு தான் இருக்காங்க. கடைசியாக விளையாண்ட 2 மேட்ச்சில் ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாமல் தடுமாறினாங்க சிஎஸ்கே டீம் பவர் பிளேயில். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு எதிராக லாஸ்ட் மேட்ச்சில் முதல் விக்கெட்டுக்கு அவங்க 134 ரன் அடிச்சது சிஎஸ்கே டீமோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சுது. இதை அடுத்த மேட்ச்சில் நடக்க விடாமல் பவர் பிளேலே விக்கெட் எடுத்தால் மட்டுமே சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். இதுலேயும் சிஎஸ்கே டீமோட முக்கியமான கன்சர்ன்னா அது சிஎஸ்கே டீமோட நியூ பால் பவுலரான தீபக் சகர் இந்த வருஷம் சரியான ஃபார்மில் இல்லாதது தான். முதல் மேட்ச்சில் இருந்தே அவருக்கு சரியான ஸ்விங் கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருக்காரு. நியூ பால்லேயே ஸ்லோயர் ஒன்ஸ் அண்ட் கட்டர் ஒன்ஸ் ட்ரை பண்ணி நிறையா ரன்ஸ் லீக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை அவர் சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் தன்னோட பழைய ஃபார்முக்கு வந்தார்னா சிஎஸ்கே டீமுக்கு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். சிஎஸ்கே டீமில் சரி செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்னா அது அவங்க டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள். சிஎஸ்கே டீம் இந்த வருஷம் இது வரைக்கும் விளையாண்டு முடித்த முதல் 7 மேட்ச்சில் அவங்க டீமில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள்கிட்டருந்து வெறும் 2 ஆஃப் செஞ்சுரி மட்டுமே வந்திருக்கு. அதுவும் ருத்துராஜ் கெய்க்வாட் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இன்னும் 2 பிளேயர்ஸான ரச்சின் ரவீந்திரா மற்றும் அஜிங்கியா ரஹானே 2 பேர்கிட்ட இருந்தும் சரியான ஃபார்ம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சொதப்பலாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ரச்சின் ரவீந்திரா முதல் 2 மேட்ச்சில் அட்டகாசமான ஸ்டார்ட்டை கொடுத்து ஐபிஎல்லில் தன்னோட அரைவலை நிரூபிச்சிருந்தார். ஆனால் அதுக்கப்புறமா எந்த ஒரு மேட்ச்லேயுமே அவர்கிட்டருந்து உருப்படியான பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்றுமே இல்லை. இதுவே இன்னொரு பக்கம் அஜிங்கியா ரஹானேவை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்ச்லேயுமே டீசெண்டான ஸ்டார்ட் கிடைக்குது. ஆனால் அந்த ஸ்கோரை அவரால் பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண முடியாமல் அவுட் ஆகிறது சிஎஸ்கே டீமுக்கு மோசமான விஷயமா இருக்குது. ஆக மொத்தம் சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே அவங்களுக்கு மிகப்பெரிய கண்டமாக இருக்குது இந்த வருஷம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரன்ஸ் அடிக்க முடியாமல் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. அதுவே பவுலிங்னு பார்த்தோன்னா விக்கெட் எடுக்க முடியாமல் ரன்ஸை லீக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 விஷயத்தையும் சிஎஸ்கே டீம் சரி பண்ணால் மட்டும்தான் இந்த வருஷம் பிளே ஆஃபுக்கு முன்னேற முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.